வரைவு என்ற பாடத்தில் பிள்ளைகள் இதுவரைக்கும் நாங்கள் 2 முக்கிய விடயங்களை பார்த்திருக்கிறோம். ஒன்று நேர்கோட்டு வரைவுகள், நேர்கோட்டு வரைவுகளிலிருந்து படித்திறன் வெற்றுத்துண்டு போன்றவை. இரண்டாவதாக பரவளைவு, இது தரம் 10ல் நீங்கள் படித்த பரவளைவுகள். இதெல்லாமே வையச்சை பற்றி சமச்சீரான வரைவுகள். இதற்கு அப்பால் இன்று நாங்கள் படிக்க போகிற விடயம் பிள்ளைகள் ஓ லெவலில் வார வரைவுகள். அப்போ இதில் வரைவுகள் என்ற பாடத்தை நாங்கள் இப்போ ஆரம்பிக்க இருக்கிறோம். ஓ லெவல் என்ற பாடத்தில் நாங்கள் படிக்கிற விஷயங்கள் ஒருக்கா கவனித்து கொள்ளுங்க. ஒரு சோடி ஒருங்கமை சமன்பாடுகளின் தீர்வுகளை என்ன செய்ய போகிறோம்? வரைவின் மூலம் பெற்றுக்கொள்ளவும். வரைவை பயன்படுத்தி ஒருங்கமை சமன்பாடுகளின் தீர்வுகளை பெற்றுக்கொள்ள போகிறோம். இப்போ அடுத்தது என்ன பிள்ளையாயே? y சமன் ax வர்க்கம் சக bx சக c, இது ஒரு இருபடி சார்பு. இந்த இருபடி சார்புகளின் வரைவுகளை வரைய போகின்றோம். இருபடி சார்புகளினுடைய வரைவு இருபடி, அங்க எக்ஸினுடைய அடுக்கில் சுட்டியில 2 என்பவர் காணப்படுவார். இந்த 2 என்பவர் காணப்படுவார். அப்ப பாருங்கள், அடுத்ததாக இவ்வாறு கீறிய பல வரைவுகளிலிருந்து சார்பினுடைய நடத்தையை பற்றி ஆராய போகின்றோம். அப்ப இந்த பாடம் மிக மிக முக்கியமான பாடம் பிள்ளைகள். எவ்வாறும் நீங்கள் எந்த ஒரு கடந்த கால வினாத்தாளை நீங்கள் பார்க்கும் பொழுதும் அங்கே வரைவு என்று சொல்லி முக்கியமாக 10 புள்ளிகள் கொண்ட வினா தொடர்ச்சியாக வந்த வண்ணமே இருக்குது. எனவே இன்றைக்கு நாங்கள் பார்க்க போற முதலாவது விஷயம் பிள்ளைகள் ஒருங்கமை சமன்பாடுகளினுடைய தீர்வுகள். இந்த விஷயம் தான் பிள்ளைகள் இன்றைக்கு பார்க்க போற விஷயம். ஒருங்கமை சமன்பாடுடைய தீர்வுகள், அந்த ஒருங்கமை சமன்பாடுடைய தீர்வுகளை நாங்கள் வரைவுக்குள்ளால எவ்வாறு பெறுவது போன்ற விடயங்களை நாங்கள் ஆராய இருக்கின்றோம். எனவே பிள்ளைகள் ஒருங்கமை சமன்பாடுகள் என்று சொல்லிக்கல அங்க 2 தெரியாக்கணியங்கள் அதை விட கூடவும் வரலாம். ஆனால் எங்களுடைய சிலபஸை நாங்கள் பார்க்கும் பொழுது பிள்ளைகள் தனிய 2 தெரியாக்கணியங்கள் கொண்ட சமன்பாடுகளையே நாங்கள் இங்கே கொடுக்கிறோம். ஒருங்கமை சமன்பாடுகளை பிள்ளைகள் இப்போ எக்ஸ் ஒய் ஏபி ஏபி இவ்வாறு 2 தெரியாக்கணியங்கள் வார சமன்பாடுகளை ஒருங்கமை சமன்பாடுகள் என்று சொல்கிறோம் பிள்ளைகள். இந்த ஒருங்கமை சமன்பாடுகளினுடைய தீர்வுகள், அப்போ ஒரு சமன்பாடை தந்துட்டு எங்கிட்ட எக்ஸினுடைய தீர்வோ ஒய்யினுடைய தீர்வையோ கேட்க முடியாது. உதாரணமா பாருங்க, ஏ சக பி சமன் 7, இந்த சமன்பாட்டில் ஏயினுடைய விடை என்ன, பியினுடைய விடை என்ன என்று நாங்கள் கேட்கவும் மேலாது சொல்லவும் முடியாது. இப்போ ஏயின் விடை என்று கேட்டால் நாங்கள் 7 மறை பி என்று சொல்லி சார்பா பி சார்பா தான் சொல்லலாம், நேரடியாக சொல்ல முடியாது. தனி அவருக்கு ஒரு பெறுமதியை சொல்ல முடியாது. அப்ப குறைஞ்சது 2 சமன்பாடுகள் தரப்படும். அப்ப 2 விட கூட சமன்பாடு தரலாம், அது சமன்பாடுகளை பொறுத்தது. அந்த 2ம் வித்தியாசமான சமன்பாடுகளா இருக்கவர். ஒருங்கமை சமன்பாடுகளை தீர்க்கிறதுக்கு அங்கால எங்களுடைய சமன்பாடுகள் பாடத்திலையும் நீங்கள் ஒருங்கமை சமன்பாடுகள் படிக்கிறீங்கள். அதில் பின்ன குணகங்களோட வார சமன்பாடுகள்லாம் எங்களுடைய ஓலைவளோட வார முக்கிய சிலபஸ். ஏனைய சின்ன ஏனைய இலகுவான முழுவன் குணகங்கள் தரம் 9 அறிமுகப்படுத்தப்பட்டு திருப்பி 10 நீங்கள் கற்று நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள். எனவே பிள்ளைகள் இந்த ஒருங்கமை சமன்பாடுகள் என்ற விடயத்துக்குள்ள வருகிறோம். அப்ப 2 குறைஞ்சது 2 சமன்பாடுகள் தரப்படும். இது விளங்கியதா?
இப்ப பாருங்க பிள்ளைகள், ஒருங்கமை சமன்பாடுகளை தீர்த்தல். இப்ப இந்த ரெண்டு தெரியாக்கணியம் நான் இங்க போட்டிருக்கிறேன். ஒன்று எக்ஸ் என்ற கணியம், இரண்டு y என்ற கணியம். பிள்ளைகள், இந்த ரெண்டு கணியத்தையும் என்ன செய்ய போறோம்? முதல்ல பல முறைகளில் தீர்க்கலாம். இந்த சமன்பாடுகள் தீர்க்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கின்றன. ஒன்று நாங்கள் எக்ஸ் அல்லது வையை நீக்கி அட்சர கணித முறைக்குள்ளால வார சில முறைகள், ஒரு கணியத்தை நீக்கி இன்னொரு கணியத்தை கண்டுபிடிக்கிற மெத்தட், அல்லது பிரதியீடு செய்து எக்ஸினுடைய பிரதியீடாக. இப்போ இதில் நாங்கள் முதலாவது சமன்பாட்டில் எக்ஸ் சமன் 5 சய y, இதை கொண்டு போய் இரண்டாவது சமன்பாட்டில் பிரதியிட்டு சுருக்கி கொண்டு வர மெத்தட், அல்லது ஒரு குறித்த ஒரு கணியத்தை எழுவாயாக மாற்றி இதிலையும் ஏ என்ற y என்ற கணியத்தை எழுவாயாக மாற்றுறது, இரண்டாவது சமன்பாட்டிலையும் y என்ற கணியத்தை எழுவாயா மாற்றுறது. இவ்வாறு மாற்றி போட்டு நாங்கள் தீர்வுகளை கண்டுபிடிக்கிற முறைகள். அடுத்ததா பிள்ளைகள், எங்களுடைய வரைவு என்ற பாடத்துக்குள்ளால வார வினாக்கள். வரைவினூடாக ஒருங்கமை சமன்பாடுகளை தீர்க்க போகின்றோம். இதற்கு அப்பால உயர்தரத்திலையும் தாயங்கள் என்றொரு பாடம், எங்களுக்கு தேட்டம்ல தாயங்கள் வந்தாலும் பிள்ளைகள் ஒருங்கமை சமன்பாடுகள் தீர்க்கிறதுக்குரிய திட்டங்கள் போடப்படவில்லை. தாயங்கள் அறிமுகப்படுத்தி ஒரு சிறிய விஷயங்களோடையே கூட்டல், கழித்தல், முழுவன் பெருக்கல்கள் போன்ற விடயங்களோடு நிறைவுக்கு வருகின்றது. அப்ப ஏலவல் தாயங்கள் பிள்ளைகள், அது கணித பாடத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது வரைவு இந்த ஒருங்கமை சமன்பாடுகளை தீர்க்கிறதுக்கு நாங்கள் ஏலவல் மெதேட்டுக்குள்ளாலையும் செய்யலாம். அதுக்கு தாயங்கள் என்ற ஒரு மெதேட் இருக்குது பிள்ளைகள், துணிகோவை என்ற மெதேட் இருக்கு பிள்ளைகள். இப்படி பல 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 மெதேட்டுகளினூடாக ஒருங்கமை சமன்பாடுகளை தீர்த்து கொள்ளலாம். இது நல்ல இலகுவான ஒரு மெனக்கணக்கு. 2 நம்பரை கூட்டினா எவ்வளவு வருகுது? 5 வருது. ஒன்றுலேருந்து ஒன்றை கழிச்சா எவ்வளவு வருகுது? 3 வருகுது. இதில் மனதாலேயே சொல்லலாம் y எவ்வளவு, எக்ஸ் எவ்வளவு. அப்போ நாங்கள் இங்கே அட்சர கணித முறையை பயன்படுத்தி இந்த சமன்பாடுகளை என்ன செய்ய போகின்றோம்? முதலாவது கட்டம் தீர்க்க போகின்றோம். அப்போ நீங்கள் இந்த சமன்பாடுகளை குயிக்கா எழுதுங்க பிள்ளைகள். முதலாவது y சக x சமன் 5, y சய x சமன் 3. இந்த 2 சமன்பாடுகளையும் என்ன செய்வோம்டா, அட்சர கணித முறையில் பிள்ளைகள் நான் இங்கே பெயர் வைக்கின்றேன். முதலாவது சமன்பாடு, இரண்டாவது சமன்பாடு. இதுல x என்ற கணியம் y என்ற கணியத்தை பாருங்கள். y ரெண்டுமே ஒரே கணியமா ஒரே உறுப்பா இருக்குது. எக்ஸ்ல மற எக்ஸும் பிளஸ் எக்ஸ் நேர் எக்ஸுமாக இருக்குது. எனவே இந்த எக்ஸ் என்ற கணியத்தை நீக்கிறது எங்களுக்கு மிக இலகு பிள்ளைகள். அப்ப இலகுவான விஷயத்திலேயே நாங்கள் தொடங்குறோம். 2 சமன்பாடுகளையும் ஒன்றோட ஒன்று கூட்டுதல். இந்த அடையாளங்கள் இதில் ஒன்று நாங்கள் எழுத இல்லை, எல்லாம் குறியீட்டுனால ஒன்று போட்டு வட்டம் போட்டிருக்கிறோம். அதனுடைய அர்த்தம் சமன்பாடு முதலாவதை, 2 போட்டு வட்டம் போட்டிருக்கிறோம் இரண்டாவதை. இவ்வாறு ரெண்டையும் கூட்டைகளை இடது பக்கத்தோட கூட்டப்படுது பிள்ளைகள். கூட்டைகளை வாரவர் y சக x சக y சய x. எந்த கணியம் நீக்கப்படுது? x நீக்கப்படுகிறது. 2 y ஆனது 5 சக 3 8 காணப்படுகிறது. ஆகவே y-னுடைய விடை என்ன? 4. இப்ப பாருங்க பிள்ளைகள், y-னுடைய பெறுமதியை கண்டுட்டோம். இதை கொண்டு போய் நாங்கள் பிரதியீடு செய்ய போகின்றோம். எந்த சமன்பாட்டில் எதிலையும் பிரதியீடு செய்யலாம். எங்களுக்கு இலகுவானதுக்குள்ளாலேயே முதலாவது சமன்பாட்டில் பிரதியீடு செய்வோம். அப்ப இதில் எழுதுங்கோ, y சமன் 4 சமன்பாடு 1 பிரதியிட.
இப்ப பாருங்கள், y-க்கு 4 சக கூட்டல் x 5 கழியுங்க பிள்ளைகள் இறுதியாக 1. ஒருங்கமை சமன்பாடினுடைய தீர்வுகளை காணல நீங்கள் கட்டாயம் பக்கத்தில் தீர்வை எழுதிக் கொள்ள வேணும். இப்போ உதாரணமாக இந்த ஒருங்கமை சமன்பாடு எங்களுக்கு செகண்ட் பார்ட்லையும் பேப்பர் 1க்குள்ள ஒரு வசனக்கணக்காக வந்து கொண்டே இருக்கின்றது. முழு பேப்பர்லையும் நீங்கள் பார்த்திருப்பீங்க. அங்கே நீங்கள் வசனத்தை அவதானித்து விளங்கி சமன்பாடுகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். இப்போ முத்திரை கணக்கு என்று வரலாம், ஆடு மாடுகள் என்று சொல்லி வரலாம், ஏதோ ஒரு கணக்கு அன்றாட வாழ்க்கையோட தொடர்புடைய விடயங்களோட வரும் பிள்ளைகள். இப்படி நாங்கள் கூட்டி கடைசியா விடைக்கு வரைகில இறுதியான அந்த விடைக்க சொல்ல வேணும். அது இல்லாட்டி உங்களுக்கு ஒரு புள்ளி இழக்கப்படும். புள்ளி திட்டத்திலிருந்து ஒரு புள்ளி குறைச்சி வருவார்கள். அப்ப நாங்கள் இங்க இறுதியாக இதுல நான் x = 1 y = 4 என்று கூறுகின்றேன். விளங்கியதா பிள்ளைகள்? இந்த சமன்பாட்டை இப்ப நாங்கள் அட்சரகணித முறையை பயன்படுத்தி தீர்த்து எடுத்துட்டான். இனி என்ன செய்ய போறோம்டா, வரைவினூடாக இந்த கேள்விகளுக்கான விடைகளை பார்க்க போறோம். பிள்ளைகள் இப்ப வரைவுத்தாள் ஒன்று எடுங்க. வரைவுத்தாளில் இந்த நேர்கோடுகளை வரைய போகின்றோம். பாருங்க பிள்ளைகள், முதலாவது வரைவுத்தாளில் ஒரு வரைவுத்தாளிலேயே 2 கேள்விகளையும் செய்ய போறீங்க, 2 வடங்களையும் கீற போறீங்க. இப்ப முதலாவது வரைவை பாருங்க, y x 5. இதுல நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், y எழுவாயாக மாற்றி இருக்கிறோம். y சமன் என்ற ஒரு விட வருகிறது. இப்ப பாருங்கள், y சமன் இதுல நான் சில பெறுமதிகள் தந்திருக்கிறேன். 0 1 2 என்று சொல்லி மறையில் எடுக்கலாம், நேரில் கணக்க நம்பர்கள் எடுக்கலாம். ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்கள்கிட்ட, ஒரு நேர்கோடு வரைகிறதுக்கு குறைஞ்சது எத்தனை புள்ளிகள் தேவை? எஸ், குறைஞ்சது 2 புள்ளிகள் போதும். ஆனா கூடிய எத்தனை புள்ளிகளையும் நீங்கள் எடுத்து நேர்கோடுகளை வரையலாம். அப்ப குறைஞ்சது 2 புள்ளி, நான் இங்க 3 புள்ளிகளை எடுத்திருக்கிறேன் பிள்ளை. வளமையாகவே 3 புள்ளிகள் இல்லாட்டி அதை விட கூட புள்ளிகள் எடுக்கிறது ஒரு வளமை. ஏன்னா தச்சையும் ஒரு புள்ளி கூட பிழைக்காது, பிழைச்சா நேர்கோடு பிழைக்கும் பிள்ளை. நேர்கோடு வந்து முறிஞ்சு போய் முறிகோடா இருக்கு. இப்போ ஒரு நேர்கோடு இப்படி வந்து இப்படி வந்ததுன்னா எங்களுக்கு தெரியும் இது நேர்கோடாக இல்லை, இது முறிஞ்சு வருகிறது. ஆகவே நாங்கள் அதை மாற்றிக்கொள்வோம். இப்ப பாருங்கள், அட்டவணையினூடாக ஆள்கூறுகளை பெற்றுக்கொள்ள போகின்றோம். அப்ப ஆள்கூறுகளுக்குள்ள வர்றோம் பிள்ளை. ஆள்கூறுகளுக்கு நான் 0 போட்டிருக்கிறேன். நீங்கள் என்ன செய்ய வேணும்டா, மறை எக்ஸ்ண்டா எக்ஸினுடைய பெருமானங்கள் எல்லாத்தையும் மறையால பெருக்க வேண்டும். அப்ப நாங்கள் மறையால பெருக்குவோம் பிள்ளையாள். 0 மறையால பெருக்குவோம், மறையால பெருக்குவோம். எல்லா பாக்ஸுக்குள்ளையும் 5 போடுங்க பிள்ளைகள். 5 கூட்டப்படுகின்றது. ஆகவே வையினுடைய விடையாக என்ன வர போறார்? முதலாவது 5, அடுத்தது என்ன வர போறார்? 5 இது 4, அடுத்தது என்ன வர போகின்றார்? 3. அப்ப எங்களுக்கு ஆள்கூறுகள் கிடைக்கப்பட்டு விட்டன. என்னென்ன ஆள்கூறுகள்? 0,5, 1,4, 2,3. இதை நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? ஒரு ஆள்கூற்று தளத்தில் கீற போறோம். அதே ஆள்கூற்று தளத்தில் தான் 2வது வரைவையும் நேர்கோட்டு வரைவையும் கீற போகின்றோம். இங்க பாருங்கள், y x சமன் 3. இதுல பிள்ளையாள் வைய எழுவாயா மாற்றும் பொழுது, இதுல வைய எழுவாயா மாற்றும் பொழுது மறை எக்ஸ் இங்கால வாரார், அது நேர் எக்ஸ் ஆக மாறும். இங்க பாருங்க, நேர் எக்ஸ். எக்ஸுக்கு இங்கேயும் நாங்கள் பல பெறுமதியில் எடுக்கலாம். நான் இங்க 3 பெறுமதியில் எடுத்திருக்கிறேன். மறையிலையும் ஒரு நம்பர் வேறு மறை 1 எடுத்திருக்கிறேன், 0 1.
இந்த பெறுமதிகளோட என்னத்தை கூட்ட போறோம்? 3 கூட்ட போகின்றோம். இப்போ 3 கூட்டுவோம் பிள்ளைகள். எல்லாத்துக்குள்ளேயும் 3 வருகிறது. இப்போ கூட்டி எழுதுங்க. 4 3 2. அப்ப இந்த ஆள்கூறுகளை பாருங்க பிள்ளைகள், வரிசைப்பட்ட சோடிகளாக மறை 1 2 0 3 1 4. அப்ப இதெல்லாம் என்ன பிள்ளைகள்? ஆள்கூறுகள். இப்படி ஆள்கூறுகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டாச்சு. இனி என்ன வரைய போகின்றோம்? ஆள்கூற்று தளம். அப்ப ஆள்கூற்று தளத்தை நாங்கள் வரைவோம் பிள்ளைகள். இப்ப இவ்வாறு நாங்கள் 2 நேர்கோடுகளையும் வரைகிறதுக்கு ஆள்கூற்று தளத்தை பயன்படுத்துவோம். கிடையாக ஒரு அச்சை போடுங்க பிள்ளைகள். இது எங்களுடைய எக்ஸ் அச்சு என்று சொல்லுவோம். நிலைக்குத்தா ஒரு அச்சை போடுறீங்க பிள்ளைகள். இது எங்களுடைய y அச்சு. புள்ளிகள் குறிக்க போகிறீங்கள். 0 மறை 5. இதில் நீங்கள் நம்பர்களுக்கு சரியா போட்டுக்கொள்ளுங்க. நான் இடைவெளிகளுக்குள்ள போடுறேன் பிள்ளைகள். இவ்வாறு போடும் பொழுது 0 மறை 5 ஆள்கூட்டு தளத்தினுடைய இடைவெளிகளை பாருங்க பிள்ளைகள். பூஜ்ஜியம் மறைஞ்ச புள்ளியை நீல கலர்ல இப்ப போடுறோம் பிள்ளைகள். முதலாவது புள்ளி 1,4 1,4 இங்கே இருக்குது. ரெண்டாவது புள்ளி 2,3 2,3 மூன்றாவது புள்ளி. இந்த 3 புள்ளிகளையும் நீங்கள் ஒரு புற்றூளரால இணைத்து நேர்கோட்டை அப்படியே வரைகிறீங்க பிள்ளைகள். நீங்கள் வரைகிற நேர்கோடு இவ்வாறு செல்லும். இந்த நேர்கோடு என்ன பெயர்? y சக x சமன் 5. அடுத்த கோட்டை பாருங்க பிள்ளைகள். இதே போல நீளத்தால நான் புள்ளியை குறிக்கிறேன் பிள்ளைகள். மறை 1,2 0 3 1 4 அது இருக்குது. எனவே அடுத்த கோட்டை நாங்கள் ஒருக்கா வரைகின்றோம். இவ்வாறு அந்த நேர்கோடு செல்லும். இது நாங்கள் இப்ப வரைஞ்ச இரண்டாவது கோடு. y சமன் y சய x 3. இந்த 2 நேர்கோடுகளையும் பார்க்கும் பொழுது ஒரு புள்ளியினூடு வெட்டி செல்லுகின்றன. சமாந்தரமான கோடுகள் என்றா வெட்டுப்படாது, மற்ற கோடுகள் வெட்டுப்படும். அவ்வாறு வெட்டும் பொழுது அந்த புள்ளியினுடைய ஆள்கூறை ஒருக்கா பாருங்க பிள்ளைகள். என்ன ஆள்கூறு? இங்க இதுல பாருங்க 2 நேர்கோடும் வெட்டுது. என்ன ஆள்கூறுல வெட்டுது சொல்லுங்க. எக்ஸ் ஆள்கூறு முதல்ல சொல்லணும். இரண்டாவது y ஆள்கூறு. அப்ப என்ன பிள்ளைகள்? 1,4. அப்ப இதைத்தான் நாங்கள் சமன்பாடு ரீதியாக தீர்த்து முன்னுக்கு நாங்கள் பெற்றுக்கொண்டு நாங்கள் இது எங்களுடைய இந்த சாஃப்ட்வேரில் நாங்கள் சமன்பாட்டை கொடுத்தோன்னே எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா 2 நேர்கோடுகளினுடைய வரைவுகளும் கிடைக்கப்பெறும். இப்ப பாருங்க பிள்ளைகள், ஒரு சமன்பாட்டை கொடுத்து நாங்கள் உடனடியாக இந்த கேள்விக்கு உரிய விடையை நாங்கள் பார்ப்போம். ஆள்கூட்டு தளத்திலேயே கீறதை பற்றி பார்ப்போம். இப்ப எங்களுக்கு ஒரு ஆள்கூட்டு தளம் ஒன்று காணப்படுகிறது. அதுல y சமன் மறை x சக 5. இதுதான் பிள்ளைகள் நாங்கள் கீறிய y சமன் மறை x சக 5 என்ற கோடு. இரண்டாவது கோட்டை பாருங்க. y சமன் x சக 3. y சமன் x சக 3. இந்த கோட்டை பாருங்க பிள்ளைகள். பச்சை கலர்ல ரெண்டாவது கோடு போகுது. இந்த புள்ளிகள் ஆள்கூட்டு தளத்தில் எல்லா புள்ளிகளும் இங்கே கீழே காட்டப்பட்டிருக்குது. அதே மாதிரி இங்கால வையாச்சு வையாள்கூறுகள் வையாச்சுக்குரிய புள்ளிகள் எல்லாம் காட்டப்பட்டிருக்குது. இந்த 2 நேர்கோடுகளும் நீங்கள் பார்க்கும் பொழுது
எங்க வெட்டுதுன்னு பாருங்க பிள்ளைகள். இந்த இடத்துல வெட்டு. இந்த இடத்துல வெட்டுறபடியால இந்த நேர்கோட்டின் 2 நேர்கோடுகளும் வெட்டுகின்ற புள்ளியினுடைய ஆள்கூறு 1,4. இதுல 4 பிள்ளைகள், இங்க 1, ஆகவே 1,4 என்று சொல்லுகின்றோம். அப்ப 2 நேர்கோடுகளும் சந்திக்கிற புள்ளிதான் அந்த ஒருங்கம சமன்பாடு தீர்வென்ற விஷயத்தை நாங்கள் மிகவும் கிளியரா முடித்திருக்கின்றோம். இப்ப அடுத்தா பாருங்க பிள்ளைகள், எங்களுடைய பாட புத்தகத்துக்கு வருவோம். இதில் எங்களுடைய முதலாவது மீட்டல் பயிற்சியாக எக்ஸுக்காக தெரிவு செய்யப்பட்ட 3 பெருமானங்களுக்கு ஒத்த பெருமானங்களை வையின்ற பெருமானங்களை கணித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நேர்கோட்ட ஒரு பொருத்தமான ஆள்கூற்று தளத்திலேயே வரைய வேண்டும். அப்ப நீங்கள் இந்த முதலாவது கேள்வியை வரையலாம். ஒரே ஆள்கூற்று தளத்தில் வரைவீங்கள். மேலே வரைந்த ஒவ்வொரு நேர்கோடும் அச்சுக்களை சந்திக்கும் புள்ளியினுடைய ஆள்கூறுகளை எழுதப்படும். அப்ப அச்சுக்களை சந்திக்கும் புள்ளியின் ஆள்கூறுகள் என்று சொல்லிக்கல, நீங்கள் அந்த எக்ஸ் அச்சு சந்திக்கிற புள்ளி y அச்சு சந்திக்கிற புள்ளியினுடைய ஆள்கூறுகளை எழுதணும். அப்ப இதே போல நீங்கள் அந்த கேள்வியை நிறைவுக்கு கொண்டு வருவீங்கள். இரண்டாவது கேள்வியை பாருங்க பிள்ளைகள். தரப்பட்டுள்ள ஒவ்வொரு கோட்டின் எதிரேயும் குறிக்கப்பட்டுள்ள ஆள்கூறுகளில் இருந்து நேர்கோட்டின் மீது அமைகின்ற ஆள்கூறுகளை தெரிந்து எழுதுக. ஒரு புள்ளி ஒரு கோட்டில அல்லது ஒரு பரவளையில இருக்குதா என்று கேட்கிறேன். இதுக்கு நல்ல இலகுவான பிள்ளை. என்ன விஷயம்? தரப்பட்ட புள்ளியில ஆள்கூறை பாருங்க. இப்ப இதுல பாருங்க பிள்ளைகள், ஆள்கூறு 3 ஆள்கூறுகள் தந்திருக்கிறோம். 3 ஆள்கூறுல முதலாவது 1 1 0 3 2 1 என்ற ஆள்கூறுகள். இந்த ஆள்கூறுகள்ல எக்ஸுக்கான ஆள்கூறை கொண்டு பிரதியீடு செய்யுங்க. உடனடியா நீங்கள் பெற்றுக்கொள்வீங்கள் வையினுடைய ஆள்கூறு. அந்த வையின் ஆள்கூறு சரியா இருந்தா அந்த கோட்டில் அந்த புள்ளி இருக்குது என்று அர்த்தம். அப்ப அந்த விஷயத்தை இங்க பாருங்க. y சமன் 2x சய 3 என்ற நேர்கோட்டில் எக்ஸுக்காக 1 பிரதியீடு செய்கிறீர்கள். y சமன் 2 தர 1 2 சய 3 மறை 1. அப்ப வையின் பெருமதி இங்க எங்களுக்கு மறை 1 வந்திருக்குது. ஆனா இதுல 1, எனவே இந்த புள்ளி இல்லை. அடுத்த புள்ளியை பாருங்க பிள்ளைகள், 0 3. அப்ப நீங்கள் செய்ய வேண்டியது எக்ஸுக்காக 0 போடுறது. அதே சமன்பாட்டில் போடுறீங்க. y சமன் 0, இங்க வரப்போறது 3, வாரது மறை 3. அப்ப அடுத்த புள்ளி நேர் 3 வந்திருந்தா நாங்கள் சொல்லுவோம் அது இறக்கண்டு. அப்ப 2வது புள்ளியும் இல்லை. அடுத்த புள்ளிக்கு வருவோம் புள்ளிகள். எக்ஸுக்காக என்ன போட போறோம்? 2 போட போறோம். ஆகவே y ஆள்கூறு y சமன், இதுல 2 போட்டீங்கன்னா 2 4 சய 3 எஸ் நவ் 1. பாருங்க பிள்ளைகள், y ஆள்கூறு 1 சரியா இருக்குது. எனவே இந்த புள்ளி 2,1 என்ற புள்ளி அந்த கோட்டில் இருக்குது பிள்ளைகள். இவ்வாறு அடுத்த கேள்வியை நீங்கள் சிந்திக்க வேண்டும். அங்கேயும் 3 ஆள்கூறுகள் தரப்படுகின்றன. இதுல பாருங்க பிள்ளைகள், முதலாவது நேர்கோடு y சமன்பாடு எழுதுறேன். y சமன் 2x சய 3ல எக்ஸினுடைய ஆள்கூறா நீங்கள் இதுல போட போறவர் 0 மறை 3. எக்ஸுக்காக 0 போடுறீங்க பிள்ளைகள். 0 போட்டீங்கன்னா இங்க 0, அதுல மறை 3. ரைட்? அப்ப இவர் 0 மறை 3 என்ற புள்ளி இருக்கு. அடுத்த நீங்கள் எக்ஸுக்காக அரைய போட போறீங்கள். அரைய போடும் பொழுது y சமன், இதுல எக்ஸுக்காக அரைய போட்ட அரை 2x அரைன 2 மடங்கு 1 சய 3, அது மர 2 குறிக்குது. அடுத்த புள்ளி இல்லை. அப்ப இந்த புள்ளி இல்லை. அடுத்தது எக்ஸுக்காக 1 போட போறீங்க. y சமன்
எக்ஸுக்காக ஒன்றை போட்டா ஒரு ரெண்டு ரெண்டு சயம் மூன்று அங்க மறை ஒன்று வருகுது அந்த புள்ளியும் இல்லை. சில நேரங்களில் வெவ்வேறு புள்ளிகள் தரப்படலாம். இவ்வாறு புள்ளிகள் தரப்பட்ட புள்ளி ஒரு நேர்கோட்டு வரைவுல இருக்காண்டு பார்க்கறதுக்கான இலகுவான வழி இதான். ஒரு நம்பரை போட்டு பார்க்கிறது. அதே மாதிரி பிள்ளைகள் அடுத்த விஷயத்துக்கு வருகிறோம். ஒன்றுக்கு மேற்பட்ட பல வரைவுகள் இங்கே காணப்படுகின்றன. ஒன்றுக்கு மேற்பட்ட பல வரைவுகள். இந்த பாருங்க பிள்ளைகள் புத்தகத்தில் 1 2 3 4 வரைவுகள் இங்கே காணப்படுது. 4 வரைவுகள் இங்கே காணப்படுகிறது. கேள்வி, இந்த வரைவுகள் வெட்டுகின்ற புள்ளிகளினுடைய ஆள்கூறுகள், வரைவுகள் வெட்டுகின்ற புள்ளியினுடைய ஆள்கூறுகள் P, Q, R, S என்னும் புள்ளிகளை தரப்பட்டுள்ள ஆள்கூட்டு தளத்திலிருந்து தெரிந்து எழுதுக. இப்ப நாங்கள் ஆள்கூட்டு தளத்தில் இருந்து தெரிய போறோம். ஆள்கூட்டு தளத்தில் பாருங்க பிள்ளைகள், எந்த புள்ளியும் போட்டு காட்டவில்லை. புள்ளி R, Q, P, இங்கே S என்றவர் இருக்கிறார். எனவே பிள்ளைகள் முதலாவது நாங்கள் இங்கே Q என்ற ஆள்கூறுக்கு வருகிறோம். Qவினுடைய ஆள்கூறு என்னவா இருக்கும்? சரி சிந்திங்க. இந்த Qவினுடைய ஆள்கூறுல X ஆள்கூறும் நேர்பெறுமதியை காட்டுகிறது, Y ஆள்கூறும் நேர்பெறுமதியை காட்டுகிறது. அப்ப இங்க X ஆள்கூறு Y ஆள்கூறு நேர்பெறுமதியா வாரவர் இவர் இல்ல, இவர் இல்ல, இவர் இல்ல. இது ரெண்டையும் நாங்கள் யோசிக்கணும். இவர் இல்ல, இவர் இல்ல. பூஜ்ஜியம் என்பது கட்டாயம் வராது. அது அச்சுகளில் காணப்படுகிற புள்ளி. 2,0 என்பது X அச்சில் 2,0 என்பது காணப்படுகிற புள்ளியாக இருக்கும். எனவே பிள்ளைகள் சரியான விடையாக இந்த விட வரப்போகுது 1/2 அவை Q என்ற புள்ளியினுடைய ஆள்கூறுகள் பெற்றுக்கொண்டோம். Q என்ற புள்ளியின் ஆள்கூறுகளை பெற்றுக்கொண்டோம். இப்ப அடுத்ததுக்கு வர போறோம் பிள்ளைகள், P என்ற புள்ளியினுடைய ஆள்கூறு. P என்ற புள்ளியின் ஆள்கூறுக்கு வருவாம். ரைட், சிந்திங்க பிள்ளைகள். இந்த அச்சை சொல்லுவோம் பிள்ளைகள் X அச்சு. X அச்சின் சமன்பாடு இதற்கு முந்தைய வகுப்புலையும் படிச்ச நாங்கள் y = 0. அப்ப இந்த புள்ளிகளில் y ஆள்கூறு 0 வர புள்ளிகளை கண்டுபிடிங்க பிள்ளைகள். எங்கே 0 இருக்குது? உங்களுக்கு மிக இலகுவா இங்க இல்ல, சரியா ஒரே ஒரு புள்ளி தான் இருக்குது. 2,0 என்பது அங்க இருக்கிற புள்ளி. நீங்க அப்ப தெளிவாக கண்டுபிடிக்கலாம். எங்களுக்கு மிக இலகுவாக என்ன இருக்கு பிள்ளைகள்? 2,0 என்ற புள்ளி இருக்கின்றது. அடுத்து நாங்கள் கோட்டுக்கு வருவோம். அடுத்த ஆள்கூறுக்கு வருவோம் பிள்ளைகள். ஆறினுடைய ஆள்கூறு. இந்த R என்பது X அச்சுக்கு மறைப்பெறுமதிகளையும், இங்க இதுல மறைப்பெறுமதிகள் வரப்போகுது. அதே மாதிரி Y அச்சில நேர்பெறுமதியை காட்டும். X ஆள்கூறு மறையாவார ஆள்கூறுகளை தெரிவு செய்வோம். முதல்ல X ஆள்கூறு மற, X ஆள்கூறு மற, X ஆள்கூறு மற. இல்ல இல்ல, இதுவும் இல்லை, இங்கேயும் மற. இனி Y ஆள்கூறை பார்ப்போம் பிள்ளைகள். இந்த கோட்டுண்ட Y ஆள்கூறை பாருங்கள். இந்த கோடு பிள்ளைகள் தரப்பட்ட சமன்பாடு y = x = 4. உடனடியாக எங்களுக்கு தெரியும் இந்த நேர்கோடு y அச்சை வெட்டுகின்ற இடம் 4 என்று சொல்லி. y ஆள்கூறு 4. அப்ப இந்த இடம் 4, இந்த இடம் 4. அடுத்தது இந்த கோட்டை பாருங்க பிள்ளைகள். y = மறை x = 2. இங்கே
எக்ஸா வையால் கூறு வெற்ற இடம் வையில வெற்ற இடம் 2 காணப்படும். வெட்டுத்துண்டு. அப்ப வெட்டுத்துண்டை வச்சுக்கொண்டு நீங்கள் இங்க 2 என்பதை கண்டுபிடிப்பீங்க. அப்ப நாங்கள் கண்டுட்டோம் இது 2, இங்க மேல இதுல 4. இந்த 2க்கு 4க்கும் இடையில தான் R என்ற புள்ளியின் ஆள்கூறு காணப்படுகிறது. ஆகவே அந்த R என்ற புள்ளியின் ஆள்கூறு எங்கே இருக்கும் என்று பாருங்க. 2க்கும் வையால் கூறுல 2க்கும் 3க்கும் இடையில வாரவர். அப்ப 5 வர மாட்டார், இவர் இல்லை. இதுல மறை இருக்குது, இல்லை. 2க்கும் 3க்கும் இடையில வரணுன்றபடியால இதுவும் இல்லை. எனவே 2க்கும் 3க்கும் இடையில இருக்கிறது மறை 1,3 என்ற ஒரே ஒரு புள்ளியே. அப்ப நாங்கள் அடுத்த ஆள்கூறை கண்டுபிடிக்க போறோம் பிள்ளைகள். எஸ்ஸினுடைய ஆள்கூறு. இந்த எஸ் என்றவர் எங்க இருக்கிறார் என்று பாருங்க பிள்ளைகள். எக்ஸின் ஆள்கூறுல நேர்பெருமானத்தையும் வையின் ஆள்கூறுல என்ன பெருமானம் மறை பெருமானத்தையும் வச்சிருக்கிறார். எக்ஸின் ஆள்கூறு நேர்பெருமானம் இதுல இல்ல, இதுல இல்ல, இதுல இல்ல. எக்ஸின் ஆள்கூறுல நேர்பெருமானம் இல்லை. எனவே இந்த 3 ஆள்கூறுகள்ல இருந்துதான் தெரிவு செய்ய போறோம். புரியுதா? இப்ப பாருங்க பிள்ளைகள், வையின் ஆள்கூறு மறையாத்தான் இருக்கவன். ஏன்? எக்ஸ் அச்சுக்கு கீழே எல்லாம் வருகுது. அப்ப மறையா வாரது இவர் ஒன்றுதான், வேற ஒரு தரம் இல்லை. அப்ப நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாம மிக சுலபமா கண்டுபிடிக்கிறீங்க. 2,4 மறை 4/3. இப்ப பாருங்க பிள்ளைகள், வரைவினூட ஒருங்கமை சமன்பாடுகளை தீர்க்கின்ற அடுத்த நடவடிக்கையில எங்களுக்கு பல வரைவுகள் இங்கே இருக்குது. இது y= x⁻3, இது y= மறை 3x⁻5. இந்த 2 நேர்கோடுகளையும் வரைந்து இங்கே இடைவெட்டுகின்ற புள்ளியின் ஆள்கூறு பாருங்க பிள்ளைகள் 2, மறை 1. எனவே இந்த 2 வரைவு நேர்கோடுகளும் வெட்டுகின்ற புள்ளியினுடைய ஆள்கூறுகளில் இருந்துதான் என்ன செய்யும்? இந்த வரைவினுடைய இந்த ஒருங்கமை சமன்பாடினுடைய தீர்வுகளாக இருக்கும். இதே மாதிரி பிள்ளைகள் எங்களுடைய பயிற்சிகள் மேல அப்படியே தொடருது பிள்ளைகள். கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொரு சமன்பாட்டு ஜோடியையும் வரைவுபடுத்தல் முறையை பயன்படுத்தி தீர்க்க, அட்சரகணித முறையை பயன்படுத்தி அச்சமன்பாடுகளை தீர்த்து விடைகளை உறுதிப்படுத்துக. இதில் எங்களுக்கு முதலாவது கேள்வியில 3 சோடி வினாக்கள் இருக்கின்றன. அதுல 3 சோடியை நீங்கள் மிக சுலபமாக செய்யலாம். இப்ப பாருங்க பிள்ளைகள், ஒரு வரைவு தாளில் இந்த 2 வரைவுகளையும் நீங்கள் வரைய வேணும். வரைவினுடைய சமன்பாடுகள் தரப்பட்டிருக்கு பிள்ளைகள். இந்த சமன்பாடுகளை அவதானித்து இந்த 2 வரைவுகளையும் நீங்கள் வரைதல் வேண்டும். அப்ப நீங்கள் வரைஞ்ச பிறகு அந்த வரைஞ்ச வரைவுகளுக்குள்ளால விடைகளுக்கு ஒருக்கா வர்றோம் பிள்ளைகள். விடையை ஒருக்கா சரி பார்த்து கொள்ளுவோம். y= அங்கால கொண்டு போங்க x⁻4. அடுத்ததுக்கு வருவோம் பிள்ளைகள். இது ஒரு நேர்கோட்டு வரைவு. y= 2x y= 2x சக 3 y= 2x சக 3. இந்த 2 நேர்கோடுகளையும் பாருங்கள். இந்த 2 நேர்கோடுகளும் வெட்டுகின்ற இடத்தை பாருங்க பிள்ளைகள். எங்க வெட்டுது? x ஆள்கூறு 1ல
y சமன் x சக 4 அடுத்த வரைவு y சமன் 2 x 2 சக 3. இப்போ பாருங்க பிள்ளைகள், இந்த ரெண்டு கோடுகளும் வெட்டுகிற புள்ளியினுடைய ஆள்கூறுகளை பாருங்க, இங்க வெட்டுப்படுகிறது. எனவே இந்த புள்ளியினுடைய ஆள்கூறு 1, எவ்வளவு பிள்ளைகள் 5 என்ற புள்ளியில். எனவே நாங்கள் இப்ப நிறைவுக்கு வாரம் பிள்ளைகள், ஒருங்கமை சமன்பாடுகளை தீர்க்கிறதுக்கு வரைவை பயன்படுத்துகிற முறை. பாடப்புத்தகம் தவிர்ந்த ஏனைய பயிற்சிகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எடுத்து நீங்கள் சுயமாக செய்து விடைகளை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். உங்கள் நண்பர்களுடன் சேர்ந்து நீங்கள் கலந்துரையாடி விடைகளை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். இப்படி ஏனையவர்களுடன் சேர்ந்து நீங்கள் தொடர்புகளை மேற்கொண்டு நீங்கள் வினாக்களுக்குரிய விடைகளை சரிபார்க்கலாம். அப்ப நாங்கள் இன்றுடன் இந்த வகுப்பை நிறைவுக்கு கொண்டு வாரம். அடுத்த வகுப்புல பரவளையீக்கிற மெதேட்டுகளுக்குள்ள வரப்போறோம். ஓ லெவல்ல பரவளையீக்கிற மிக முக்கியமான பகுதிகள் படிப்போம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறும் பிள்ளைகள் எல்லாரும் நன்றி, வணக்கம்.